இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்க போகிறோம். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக போடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊறின பிறகு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்த அளவுக்கு தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் வந்து 2-3 கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பூ மாதிரி தேங்காய் கிடச்சிரும். இப்போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா மசாலா, அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகும். இது கூட வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதாவது சட்னி பதத்துக்கு இது வரணும். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். புளிப்பு வந்து இருக்கக்கூடாது, அந்த தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துறப்போம். சேர்த்துட்டு அந்த ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இந்த தயிரோடு சேர்த்துடலாம். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு திப்பி இல்லாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடாய் வச்சுட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா படபடன்னு வெடித்த பிறகு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் கீறிட்டு அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து எண்ணெயில் காஞ்ச மிளகாய் வறுத்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுத்து பார்த்திங்கன்னா சவ் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அதாவது சவுக்கு மட்டும் போடுங்க. ஏற்கனவே மோரில் போட்டாச்சு. இப்போது சின்ன துண்டு பெருங்காயம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் கட்டி இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சவ் வேக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மோர், அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஊற்றும் போது இதில் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்து 1 நிமிஷம் சிறுந்தீயில் மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் பபுளாக எழும்பியிருக்கா. இந்த பபுளாக எழும்பும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து போட்டு சர்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னா, பால்லேருந்து நான் வந்து வெறும் அது மேலே இருக்கக்கூடிய ஆடை எடுத்து வச்சுருக்கேன். சிறுந்தீயில் பாலை நீங்கள் காய்ச்சினீங்கன்னா அதுலேருந்து ஆடை வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு நடத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேலாப்பில் ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிகப்பு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நல்ல சூடான சாப்பாடு இல்லை ஆறின சாப்பாடோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். குளிர்காலத்தில் இந்த மோர் குழம்பை நீங்கள் ஆறின சாப்பாடோடு சாப்பிடணும். அதே மாதிரி குழம்பை நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.